Kardashian and worldwide anthem. ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. தேயோங் அப்புறமா ஜேகேயோட 1 ஷாட் 2 ஷார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் ஜேகே அப்புறமா தேயோங்கோட FF அண்ட் 2 ஷார்ட்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வேறு மெம்பரோட 1 ஷாட் பார்க்கலாமா? நம்ம சேனலில் அவங்களோட FFஓ இல்லை 1 ஷார்ட்ஸோ இல்லை. ஸோ அது யாருன்னா உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்து. அதுக்கப்புறமா கூட எதுக்காக இவ்வளோ பில்டப்னு நினைக்கலாம். ஆனால் இவர் அப்படி தாங்க, இவர் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஆச்சு. இவருக்கு கொஞ்சம் பில்டப் தேவைப்படுது. என்ன சொல்கிறீங்க? சரிங்க, வளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஹோப் எல்லாருக்குமே இந்த 1 ஷாட் பிடிக்கும்னு. இங்கே வந்து ஒரு பொண்ணு பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எலிகெண்ட்டாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பெரிய கம்பெனி உள்ள நடந்து வராங்க. அங்கே வேலை செய்கிற ஆல்மோஸ்ட் எல்லா மேல் ஸ்டாஃபோட கண்ணும் இவங்க மேலே தான் இருக்கும். அண்ட் ஃபீமேல் ஸ்டாஃப் வந்துட்டு ஃபுல் ஜெலசியில் இருக்குவாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக நடந்துன்னு போய் அங்கே ஒரு எம்ப்ளாய் இருக்குவாங்க. அவங்க ஆப்போசிட்டில் நிற்கிவாங்க. குட் மார்னிங் மேம் அப்படின்னு அவங்க விஷ் பண்ணுவாங்க. குட் மார்னிங், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 1 லேக் தேவைப்படுது, என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சாரி மேம் அது முடியாது. எதுக்கு மிஸ்டர் கிம்? ஏன் பண்ண முடியாது? எப்போவுமே கேட்ட உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. இப்போ என்ன புதுசா? ஆமாங்க, அந்த எம்ப்ளாய் வேறு யாரும் இல்லை, நம்மளோட மிஸ்டர் கிம் சியாக் ஜின் இவங்க தான். அது அப்போ பண்ணியிருந்தோம் மேம், ஆனால் இன்றைக்கி பண்ண முடியாது. ஐம் ரியலி வெரி சாரி அப்படின்வாங்க. என்ன மிஸ்டர் கிம், நான் யாருன்னு தெரிஞ்சு கூட எனக்கே பணத்தை தரத்துக்கு இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணின்னுக்கிறீங்க. இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சின்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, தெரியும் இல்லை அப்படின்வாங்க. அப்போது நம்ம ஜின் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் கொடுத்துருந்த உங்கள் அப்பா தான் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். என்னது, அப்பாவா? ஆமாம். ஓ டாட், சரி நான் எங்கள் அப்பாக்கிட்டே போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அவங்க அப்பா கேபினுக்கு போவாங்க. ஜின் வந்துட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. அவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் அவங்க ஃப்ரெண்ட் நின்றுக்குவாங்க. ஃப்ரெண்டு கலீகு. அவங்க வந்துட்டு என்னடா மச்சா, உன் க்ரஷுக்கு எப்போ ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜின் ஹேய் மெதுவாக பேசிட்டா, யாருக்காவது கேட்டுற போகுது அப்படின்வாங்க. கேட்டு விடுறா, அதில் என்ன இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய போகுது, அது இன்றைக்கே தெரியட்டுமே அப்படின்வாங்க. அப்போ ஜின்னு டேய் மச்சா, அதெல்லாம் என்றைக்குமே அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அப்போ நீ அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இது ஜஸ்ட் க்ரஷ், அவ்வளோதான். அவங்கள என்ன இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கிறது, அவ்வளோதான். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட குடும்பம் நடத்தணுன்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்கெல்லாம் நம்ம வீட்டுங்களை செட் ஆக மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க கலீக் அதுவும் கரெக்ட் தாடா மச்சா, அதுவும் நம்ம பாஸோட பொண்ணு ரொம்ப ரூடு, ஆரோகெண்ட்டு, காசு பணம் நீ எப்போ பாரு, அதுவும் இல்லாமல் பாரு பப்புக்கெல்லாம் போராடாவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின் டேய் பொண்ணுங்க பற்றி இப்படி தப்பாக பேசாது, அவங்க எங்கன்னா போட்டோ வரட்டும், அது அவங்களோட பர்சனல், நீ எதுக்காக பின்னாடி வந்து இப்படி பேசுகிற அப்படின்னு திட்டுவாங்க ஜின்னு. அப்பா சாமி நான் எதுவுமே பேசலப்பா, நடு இப்போ நம்ம வேலையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா கேபின்குள்ளே தட்டுன்னு டோர் ஓப்பன் பண்ணின்னு உள்ளே போவாங்க. அப்போ அவங்க அப்பா லேப்டாப்பில் வேலை செஞ்சுக்குவாங்க. அவங்கள பார்த்துட்டு பையன் என்னது இது, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லை, உள்ளே வரத்துக்கு முன்னாடி டோர் நாக் பண்ணிட்டு வரணும்னு தெரில அப்படின்வாங்க. அப்போது ஓ டேட் கம் ஆன், இது எங்கள் அப்பாவோட கேபின், நான் எதுக்காக டோர் நாக் பண்ணிவிட்டு உள்ளே வரணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, நம்ம பையன்தான் அது. அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒரே பொண்ணு
கொஞ்சம் அந்த ஸ்பாயில்டு கிட் மாதிரி. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, இது ஒரு பேசிக் மேனர்ஸ் பையன். அது யாராக வேணால் இருக்கட்டும், உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோர் நாக் பண்ணிவிட்டு போகிறத கற்றுக்கோ. ஏன்னா இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் சிஇஓ நீ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீ டிசிப்ளின்டாக இல்லைன்னா இவ்வளோ பெரிய கம்பெனியை எப்படி நடத்துவ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஐயோ டேட் ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, நான் இங்கே வந்த விஷயமே வேறு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அப்பா டிசப்பாயிண்ட்டாக சொல்லு அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க எப்போ உங்ககிட்ட கம்பெனி பற்றியோ இல்லை நீங்கள் சிஇஓ அவர் பற்றியோ பேசினாக்கா நீங்கள் ஏதாவது ஒன்று ரீசன் சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருக்கும். டேட், மிஸ்டர் கிம் கிட்ட எனக்கு பணம் தர வேணான்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்க அப்பா, ஆமாம் சொல்லியிருக்கேன், அதுக்கு என்ன அப்படின்வாங்க. ஏன் டேட், எதுக்கு என்னோடய க்ரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டீங்க? இப்போ பணத்தையும் தர வேணான்ட்டா எனக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா, ஓ என்ன அந்த மாதிரி எமர்ஜென்சி, திடீர்னு உனக்கு 1 லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், எனக்கு 1 லட்சம் தான் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. நீ காலையில் உங்கள் அம்மா கிட்டே பேசுனதை நான் கேட்டேன். நான் என்ன பணம் பிரிண்ட் பண்ணுற மெஷின் வச்சுருக்கிறேன்னு நினச்சிருக்கிறியா? இங்கே சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயீஸோட வேர்வை. அத்தனை எடுத்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி செலவு பண்ணால் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஓ டேட், எதுக்காக நீங்கள் இப்படி டிப்பிக்கல் இந்த மிடில் கிளாஸ் அப்பாங்க மாதிரி பேசின்னுக்கிறீங்க? இவ்வளோ நாள் நான் கேட்ட உடனே எவ்வளோன்னு கூட பார்க்காம எடுத்து கொடுக்குறீங்க இல்லை, இப்போ என்ன டேட் புதுசாக இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, ஒரே ஒரு பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்தப்பாரு, அதுதான் நம்ம 2 பேரும் பண்ண பெரிய தப்பு. இப்போ அதுக்கு 2 பேரும் ரிக்ரெட் பண்ணின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், டேட் நான் என்ன அந்த மாதிரி செய்யக்கூடாத தப்பு செஞ்சுருக்கேன்? நீங்கள் சொல்கிற மாதிரி தானே எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்? நான் எவ்வளோ நாளாக சொல்லின்னுக்கிறேன், இந்த பார் பப்ஸ் இதுக்கெல்லாம் போகாத, இதெல்லாம் நல்ல பிளேஸ் இல்லைன்னு. ஆனால் நீ கேட்குறியா? அடிக்கடி அந்த பாரு பார்ட்டி பப்புன்னு போய் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட குடிச்சிட்டு கூத்தடிக்கிற. எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், டேட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் சீப்பானவங்க இல்லை குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கு. பேச்சுலர் பார்ட்டி, ஸ்பின்ஸ்டர் பார்ட்டி இல்லை பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது ஒகேஷன் இருந்தால் தான் நம்ம அந்த பார்ட்டிஸ் பார் பப்ஸ்க்கெல்லாம் பொறுத்து. நீங்கள் தயவு செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தப்பாக பேசாதீங்க டேட் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அர்ஜென்ட்டாக 1 lakh தேவைப்படுது ப்ளீஸ் அப்படின்வீங்க. அப்போது உங்கள் அப்பா, தர முடியாது வையன், நீ என்ன வேணுமா அதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. டேட் ப்ளீஸ் இது ஒரு தடவை கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், மறுபடியும் நான் உங்ககிட்ட பணத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அப்பா, கொடுக்க முடியாது, யூ மே லீவ் நவ், டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்வாங்க. ஓ திஸ் இஸ் ரெடிகுலஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோமா அங்கேருந்து தட்டுன்னு டோரை சத்தின்னு வெளியே போயிட்டுக்குவீங்க. வெளியே போகும்போது கூட பயங்கர கோமா போயிருக்குவீங்க. ஜின் அவங்கெல்லாம் உங்களையே பார்த்துருக்குவாங்க. இவங்களுக்கு என்னடா ஆச்சு, இவ்வளோ கோமா கிளம்பின்னுக்குறாங்க அப்படின்வாங்க. அப்போ ஜின்னு, மேபி பாஸ் அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு தான் கோவமாக கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாடா மச்சான், உன் என்கேஜ்மெண்ட் வேலை எங்கே வரைக்கும் வந்திருக்கு அப்படின்வாங்க. அப்போ ஜின் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏதோ போயிட்டுருக்குடா, உனக்கே தெரியும் இல்லை, எல்லாத்தையுமே நான் தனியாக செய்யணும், பாவம் அம்மா எவ்வளோன்னு பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணா எதுவும் ஹெல்ப் பண்ணலையாடா அப்படின்னு கேட்பாங்க. சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாங்கடா, பாவடா, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும், அதுலேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லைன்ட்டு இல்லை. நீ உங்கள் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டியே, எல்லாத்தையுமே நீ தான் பண்ணுறது, எனக்கு நல்லா தெரியும். அவங்க குழந்தைங்களுக்கு கூட நீ தான் எல்லாம் பார்த்துக்கிறது, சும்மா உங்கள் அண்ணாவை தலைமையில் தூக்கி வச்சு நாடாத அப்படின்வாங்க. டேய் சும்மாடா அப்படின்வாங்க ஜின். ஆமாம் ஸ்வாதி எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜின் வந்துட்டு,
நல்ல பொண்ணு தாடா, அண்ணியோட கசின் சிஸ்டர். அண்ணா அண்ணி கல்யாணம் டைம்லேருந்து பார்த்துன்னுக்கிறேன். ஃபேமிலியில் நல்லா அட்ஜஸ்ட் ஆகிறா. அம்மா கூட மெயின், நல்லா ஸ்வீட்டாக இருக்கா. அதுதான் இம்பார்ட்டண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே, உனக்கு அவளை பிடிக்குமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜின்னு பிடிக்குமான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் இல்லை. மேபி கல்யாணத்துக்கு அப்புறமா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா மச்சா, பிடிக்காம எப்படிடா கல்யாணம் பண்ணிக்குவேன்? ஏய், அவளை எனக்கு பிடிக்கடா. பிடிக்கிறது வேற, லவ் வேற இல்லையா? மேபி கல்யாணத்துக்கு அப்புறமா நான் அவளை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு தருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜின் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க. ஒரு பெரிய கம்பெனியில் அந்த பாஸோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அண்ணா அண்ணி அவங்களோட குழந்தைங்க, இவங்க ஒரு சின்ன ஃபேமிலி தான். ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஜின் மேலே தான் இருக்கும். ஏன்னா அவங்க அண்ணா வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனியில் தான் எம்ப்ளாய். பட் என்னன்னா அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிக்குவார். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது. அதனாலேயே எல்லா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம ஜின் மேலே இருக்கும். ஜின்னுக்கு இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு அவங்களோட அண்ணியோட கசின் சிஸ்டர் கூட தான். அவங்க பேர் வந்துட்டு ஸ்வாதி. அவங்களுக்கு வந்துட்டு ஜின்னை அவங்க அக்கா கல்யாண டைமில் பார்த்துருக்குவாங்க. அப்பத்துலேருந்து அவங்க மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ஸோ அவங்க கேட்ட உடனே ஓகே சொல்லிடுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட டின்னர் சாப்பிட்டுன்னுக்குவீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரே பொண்ணு தான், உங்களுக்கு சிப்ளிங்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது, அப்பா அம்மா மட்டும்தான். என்னம்மா இன்னைக்கு வெளியே புயல் ஏதாவது வரப்போதா அப்படின்வாங்க. அப்போ உங்கள் அம்மா, ஏங்க அப்படி கேட்குறீங்க? இல்லை, நம்ம பொண்ணை இப்போல்லாம் நம்ம டின்னர் டேபிளில் பார்க்குறதே இல்லையே, அதான் கேட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், டேட் ப்ளீஸ் சர்க்காஸ்டிக்காக பேசாதீங்க, டைரெக்டாக கேளுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது என்ன உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பார்ட்டிக்கு எதுவுமே போகலையா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் தான் போகிறதுக்கு எந்த வழியோ விட்டு வைக்கலையே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, நல்லதுக்கு தானேடி சொல்கிறாங்க உங்கள் அப்பா. அம்மா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைம்மா, எனக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு அப்படின்னு சொல்வீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பப்பில் குடிச்சிட்டு கூத்தடிக்கிறது நல்லதா அப்படின்வாங்க உங்கள் அப்பா. அப்போ நீங்கள், அப்பா நான் எப்போவுமே குடிச்சிட்டு கூத்தடிக்கிறது இல்லைப்பா, அது ஏதோ ஒரு தடவை அது பை மிஸ்டேக் நான் அந்த ஆல்கோஹாலை ஜூஸ் நினச்சி குடிச்சிட்டேன், நீங்கள் அத்தையும் எப்போவுமே சொல்லி சொல்லி காமிக்காதீங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, இந்த பார்வையன் தெரிஞ்சே பண்ணியோ இல்லை தெரியாமல் பண்ணியோ, ஆனாலும் நீ குடிச்சிருந்து உண்மைதானே, நீ அன்றைக்கி வந்த நிலைமையை பார்த்து எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. இதே நம்ம சொந்தக்காரங்க யாராவது பார்த்துருந்தா என்ன நினச்சிருக்குவாங்க? சொந்தக்கார விடு, ராகுலோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ பார்த்துருந்தா என்னடி கதி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அம்மா நீயும் அப்பாவும் ஏமா எப்போ பார்த்தாலும் இந்த டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் அப்பா அம்மா மாதிரி பேசுகிறீங்க? ராகுலுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டான். அப்படி நம்பிக்கை இல்லைன்னா அவன் ஒன்றும் என்னை கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்வீங்க. போதும் நிறுத்து வையன், ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகிக்கிற பொண்ணு மாதிரியா பேசுகிற? எவ்வளோ ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்கிறியே. இன்னொன்று என்ன சொன்னேன்? டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் அப்பா அம்மா. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். என்னோடய கஷ்டத்தால் உழைப்பால் இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஃப்யூச்சரில் நீ இம்ப்ரூவ் பண்ணுவேன், இது எல்லாத்தையுமே டபுள் மடங்கு ஆக்குவேன்னு நான் எவ்வளவோ கனவு கண்டு நின்றேன். ஆனால் நீ என்னடா அண்ணா கம்பெனி பற்றி பேசினால அவங்க வந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்றதே பார்க்குறேன் அப்படின்வாங்க உங்கள் அப்பா. அப்போ நீங்கள் ஹெட் டவுன் பண்ணின்னு உட்காந்துக்குவீங்க. அப்போது உங்ககிட்ட இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, இந்த வீக்கெண்ட் என் செக்ரட்டரி மிஸ்டர் கிம் இருக்காங்க இல்லை, அவங்களோட என்கேஜ்மெண்ட் குடும்பத்தோடு வரணும்னு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இந்த வீக்கெண்டா அப்பா, அது முடியவே முடியாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போயின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. இந்த பார்வையன், எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் வேணாம், நீ வரேன்னா வர அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ளீஸ்ப்பா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நான் போயே போகணும் அப்படின்னு சொல்வீங்க. சரி போ, இப்போ கொடுக்குற கொஞ்சம் நெஞ்ச பாக்கெட் மணியை கூட கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அப்பா திஸ் இஸ் நாட் ஃபேர், ப்ளீஸ் அப்பா அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா அப்பா கிட்டே போய், என்னம்மா
அவங்க செக்ரட்டரி என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் எதுக்குமா வரணும், அங்கே யாருமே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஆமாம் உனக்கு யாருமே தெரியாதுல்ல, அங்கே வந்து எல்லார் பற்றியும் தெரிஞ்சுக்கோ, ஏன்னா ஃப்யூச்சரில் உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து எந்திச்சு போயிடுவாங்க. ஓ காட், திஸ் இஸ் ரிடிக்குலஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போய் டட்டுன்னு டோர் சாத்திக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ, வீக்கெண்டு வந்திருக்கோ, நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கீங்க உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது என்கேஜ்மெண்ட்டுக்கு வரதில்லைன்னு. பட் உங்கள் அப்பா கன்வின்ஸாக ஆயிருக்க மாட்டாங்க, நீ வந்தே வரணும்னு சொல்லிட்டுக்குவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜின்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போயிருக்குவீங்க உங்கள் அம்மா அப்பா கூட. ரொம்ப போரிங்காக தான் உக்காந்துருக்குவீங்க. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் லுக் கொடுத்துட்டு, மிஸ்டர் கிம் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார், இவர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னார். அவளோட ஃபேஸும் 1 கிலோ மேக்கப் இருக்கு அவளோட ஃபேஸ் மேலே. அதுவும் அவளோட ஆட்டிடியூடு பாரு, என்னமோ ஆகாசத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி. அவளோட ட்ரெஸ்ஸு கலரை பாரு, ஐயோ ஏதோ ட்ராமா கம்பெனியில் இருக்கிற மாதிரி, என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கிற மாதிரி ரெடியாக இருக்கா. நான் மிஸ்டர் கிம்மை என்னமோ நினச்சேன், அவங்களோட டேஸ்ட் எவ்வளோ கேவலமானதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எதுக்கு அவரோட பர்சனல் லைஃப், அவர் யாரை வேணுமாதிலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பை த வே, இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணோம். இதுக்கு மேலே என்னால் இங்கே உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குவீங்க. அதுக்குள்ளேயோ ஜின்னு அவங்க அம்மா வந்துட்டு, மேடம் வாங்க மேடம் ஃபோட்டோக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்ல ஆண்டி, அப்பா அம்மா இருக்காங்க இல்லை, அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், எனக்கு ஃபோட்டோலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, ஐயோ எப்படிம்மா நீங்கள் வரலன்னா அப்படின்வாங்க. அதுக்குள்ளேயே உங்கள் அப்பா உங்களே முறைச்சி பார்க்குவாங்க. சரி வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிச்சு ஸ்டேஜ் மேலே போவீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குவீங்க. ஜின் வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ மேம் அப்படின்னாங்க. அவங்க ஃபியான்சியை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் அப்படின்வீங்க. அப்போ ஜின் ஸ்வாதி மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபியான்சி பேர் சொல்லுவாங்க. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்வீங்க. அப்போ அவங்க தேங்க்யூ வெரி மச் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்குவாங்க. அப்போ ஜின் வந்துட்டு இது எங்கள் பாஸோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓ ஹாய் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஜின் பக்கத்தில் நின்றுடுவீங்க ஃபோட்டோக்கு. ஸ்வாதிக்கு வந்துட்டு பயங்கர ஜெலசி ஆகிடும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்காளே, அதுவும் பாஸோட பொண்ணுன்னு வேறு சொல்கிறாங்களே, இவ அடிக்கடி இவர் வேலை செய்கிற கம்பெனிக்கு வந்துன்னுக்குவா, இவர் செட்யூஸ் பண்ணிவிட்டு அவள் பக்கத்துக்கு டேர்ன் பண்ணிட்டான்னா, இவரை என்னை வேணான்னு சொல்லிட்டாருன்னா, ஐயோ கடவுளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃபியான்ஸை அவங்களே யோசிச்சுன்னுக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம். நெக்ஸ்ட் டே இப்போ காலேஜில் இருக்குவீங்க. உங்கள் கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஃபுல்லாக ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வெளியே வருவீங்க. அப்போ வந்து ஆஸ் யூஷுவல் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கார் வந்துருக்கோம். அதே கார் வரும், ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து ஜின் வந்திருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் கன்ஃபியூஸ்டாக, மிஸ்டர் கிம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவங்க, ஆக்சுவலி மேம் பாஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கில் ஸ்டக் ஆகிட்டாங்க, ஸோ உங்களை பிக்கப் பண்ணி வரத்துக்கு என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள், ஓ ஓகே எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுவீங்க. அப்போ அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் 2 பேரும் காரில் ஏறி உட்காருவீங்க. இதை வந்துட்டு ஒருத்தவங்க பார்த்துருக்குவாங்க. யாருன்னா ராகுல், உங்களோட ஃபியான்ஸே. அவங்க உங்களை சர்ப்ரைஸாக வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்குவாங்க. பட் நீங்கள் அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. இவன் எதுக்காக அவன் கூட போகிறா, அதுவும் எவ்வளோ சிரிச்சு பேசுகிறா, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது இருக்கா? சே ராகுல், நீ என்ன தப்பாக யோசிக்கிற, அவள் உன்னோட ஃபியான்ஸே, அப்படியெல்லாம் தப்பாக யோசிக்கக்கூடாது. மேபி அவங்க அப்பா கம்பெனியில் வேலை செய்கிறதுனால பழக்கம் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவங்களே சமாதானம் பண்ணிக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ, ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகிருக்கோ. நீங்களும் ஜின்னும் அடிக்கடியெல்லாம் மீட் பண்ணிருக்க மாட்டீங்க. எப்பயாவது நீங்கள் கம்பெனிக்கு போனாக்கா ஜின்னை பார்த்து ஹாய் ஹலோ சொல்லிட்டு வருவீங்க. உங்களுக்கு ஜின் மேலே ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஜென்டில்மேன் மாதிரி நீங்கள் பார்த்துன்னுக்குவீங்க அவங்கள. இப்போ ஜின் வந்துட்டு ஆஃபீஸில் இருப்பாங்க. டே மச்சா,
என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு பார்ட்டியே கொடுக்கலையேடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கெல்லாம் யாராவது பார்ட்டி கொடுப்பாங்களாடா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நீ என்னடா மச்சான் எப்படி கேட்குற, சும்மா பொண்ணு பார்த்ததுக்கெல்லாம் இப்போ பார்ட்டி தரா, நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு பார்ட்டி தரணுமான்னு கேட்குறியடா அப்படின்வாங்க. அப்போ ஜின்னு, சரி சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ பேச்சுலர்ஸ் பார்ட்டி தரணும் இல்லை, அதுவே நல்லா பெருசாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, மச்சா கல்யாணம் வரைக்கும் காக்க முடியாதுடா, இன்னைக்கு பார்ட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, எங்கே போகலாம், யூஸ்வலாக நம்ம போகிற பப்புக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசினுக்குவீங்க. ஏய் வயன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? ஏய், நம்ம ஸ்னேகா இருக்கா இல்லை, அவளோட க்ரஷ் இருந்தா இல்லை, அவன் வந்து இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானா, இவ்வளோ ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், என்னடி சொல்கிற? ஆமாம் வையன், ஏய் அவள் ரொம்ப லக்கிடி. ஏண்டி வையன் அப்படி சொல்கிற, நீ என்ன லக்கி இல்லையா? நல்ல அப்பா அம்மா, பெரிய பிஸ்னஸ் மேனோட பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, இதை விட என்னடி லக்கு வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், நான் அதை பற்றி சொல்லடி, இப்போல்லாம் நம்மளுக்கு யார் மேலே க்ரஷ் இருக்கோ அவங்க நம்மளுக்கு கிடைக்குவாங்கன்ற நம்பிக்கையே இல்லை, ஜஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்த்து அவங்கள அட்மையர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது க்ரஷ்ஷே இவளுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் உங்களே பார்த்து, மேடம் க்ரஷ்ஷை பற்றி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு யார் மேலேயோ க்ரஷ் இருக்குது போல் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஆமாம் ஆப்வியஸாக எனக்கு ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இருக்குது, ஜஸ்ட் க்ரஷ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு. அப்போ நீங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, வா நம்ம ஸ்னேகா கிட்டே போய் பாட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் போய் உங்கள் ஃப்ரெண்டை கொஞ்ச நேரம் டீஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து வெளியே போகிறதா பிளான் பண்ணியிருக்குவீங்க ஒரு பார்ட்டிக்கு. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள்லாம் ஒரு பப்புக்கு போயிருக்குவீங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்குவீங்க. ஏய் தயவு செஞ்சு எனக்கு ஆல்கோஹால் வேணாம், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சின்னா எனக்கு கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி, நீ ஒன்றும் ஆல்கோஹால் எடுக்க வேணாம், நீ ஏதாவது ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் ஜூஸில் ஆல்கோஹால் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் கூட இருக்குவாங்க. டே மச்சா, என்னடா நீ ஆல்கோஹால் எடுக்கல அப்படின்வாங்க. வேணடா மச்சா, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா யாரடா கார் ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நீ அப்படி வரியா, சரிடா மச்சா நம்மெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் குடிச்சுக்குவாங்க. ஜின்னு மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் கார் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நீங்கள், ஏய் எதுக்குடி ஜூஸ் குடித்த உடனே எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகுது, எனக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது, நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எழுந்திரிச்சி வாஷ்ரூமுக்கு போவீங்க. அப்போ சடனாக, டே மச்சா, அது நம்ம பாஸோட பொண்ணு மிஸ் வையன் மாதிரி இல்லை அப்படின்வாங்க. மிஸ் வையன் மாதிரி இல்லை, மிஸ் வையனே தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜின்னு. இவங்க என்னடா இங்கே பண்ணுறாங்க, டேய் தெரிஞ்சு என்னடா கொஷின் கேட்குற, அவங்க அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவாங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஜின்னு. சரி அவங்கள பார்க்குறத விட்டு நீங்கள் வந்த வேலையை முடி அப்படின்னு ஜின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாங்க. அவங்க மறுபடியும் பார்ட்டி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் ஜின் வந்துட்டு திரும்ப உங்களை திரும்பி பார்க்குவாங்க. நீங்கள் ஸ்லோவாக போயின்னுக்குவீங்க, உங்களால் நடக்கவே முடிஞ்சிருக்காது. உங்கள் பின்னாடி யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணினே வந்துருக்குவாங்க. ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டவுட் வரும், பட் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் வாஷ்ரூம் உள்ளே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி திரும்பிங்க, பார்த்தா உங்களை ஃபாலோ பண்ணின்னு வந்த ஒரு ஆள் உங்களை வாலில் பின் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு, அப்பா ஏய் விட்றா, என்ன யாரோடா நீ, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணின்னுக்குவீங்க. ஓ பேபி டால், உன்னை நான் ரொம்ப நாளாக கவனிச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி நீ என்கிட்ட தனியாக மாட்டிருக்கேன், இன்றைக்கி உன்னை நான் விட போகிறதில்ல, ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஏய் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங், என்னை விட்றா, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு சொல்வீங்க. ஓ இந்த மாதிரி நேரத்தில் எதுக்கு டார்லிங் உங்கள் அப்பா பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட லீன் ஆவாங்க கிஸ் பண்ணுறதுக்கு. என்னென்னா கிஸ் பண்ணோம், அப்போ டக்குன்னு ஒரு கை அவங்க ஃபேஸை பிடிச்சி ஜோராக புஷ் பண்ணி விடுவாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின் தான்.
ஹவ் டேர் யூ அப்படின்னாங்க. அப்போ ஜின், ஹவ் டேர் யூ மிஸ்டர், எவ்வளோ தைரியம் தான் அவங்க மேலே கை வைக்குவேன். அப்போ அவங்க, அந்த பொண்ணை தொட்டா உனக்கேப்பா இவ்வளோ வலிக்குது அப்படின்னு கேட்குவாங்க. இந்த பொண்ணுன்னு இல்லைடா, நீ எந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாலும் உன்னை இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜின்னு. அவங்க ஜின்னை அடிக்கிறதுக்கு வரத்துக்குள்ளேயும் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிங்கெல்லாம் வந்து அவங்கள பிடிச்சிடுவாங்க. அப்போ ஜின் அவங்களெல்லாம் பார்த்துட்டு, இவனை வெளியே கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் லாக் பண்ணி வைங்க, போலீஸ் வர வரைக்கும் இவன் எங்கேயும் தப்பிச்சு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் டைரெக்ஷனுக்கு திரும்பி உங்கள் கையை பிடிக்குவாங்க. அப்போ நீங்கள், என் கையை விட்றா, டச் பண்ணாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜின், மிஸ் வயன் நான் தான் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் கண்ணை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, மிஸ்டர் கிம் நீங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. மிஸ் வயன் நடுங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துடுவீங்க. அப்போ ஜின்னு, ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜின்னியே பார்த்து மறுபடியும், மிஸ்டர் கிம் நீங்கள் செம்ம ஹேண்ட்ஸம் தெரியுமா, நீங்கள் எதுக்காக அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, அவளை பார்க்குறதுக்கே பிடிக்கல, எவ்வளோ பொண்ணுங்களுக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது தெரியுமா, நீங்கள் அவங்களெல்லாம் விட்டு ஏதோ ஒரு ட்ராமா கம்பெனி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டீங்களே. நீங்கள் அப்படி சொன்ன உடனே ஜின்னுக்கு சிரிப்பு வந்துடும். அவங்க வந்துட்டு ஸ்மைல் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே உங்களை தூக்கிட்டு போயிக்குவாங்க. உங்களை தூக்கிட்டு போய் அவங்களோட காரில் உட்கார வைக்குவாங்க. அப்படியே ட்ரைவ் பண்ணி உங்களை வீட்லேயும் ட்ராப் பண்ணியிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சு, அப்பா தலை வலிக்குது, ஓ நான் நேற்று வெறும் ஜூஸ் தானே குடித்தேன், அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, நான் வீட்டுக்கு எப்படி வந்தேன், எப்போ வந்தேன், எதுவுமே ஞாபகம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பெட் மேலே உட்காந்துன்னு சொல்லியிருக்குவீங்க. அப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போவீங்க. குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் அப்பா எதுவும் ரெஸ்பாண்டே பண்ணாமல் சைலண்ட்டாக உட்காந்துருக்குவாங்க. நீங்கள் டைரெக்டாக கிச்சன் உள்ள போயிட்டு உங்கள் அம்மாவை பேக்கப் பண்ணிட்டு, அம்மா என்னம்மா ஹிட்லரு சைலண்ட்டாக இருக்கார், இல்லைன்னா இவ்வளோ லேட்டாக ஏஞ்சி வந்து பார்த்துருந்தாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாரு, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் வையன், சுறுசுறுப்பாக இருக்கணும், நீ இப்படி சோம்பேறியாக இருந்தால் இந்த கம்பெனி சிஇஓ எப்படி ஆவேன், எப்படி இந்த கம்பெனியை ஹேண்டில் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு வரேம்மா அப்படின்னு சொல்வீங்க. பட் உங்கள் அம்மாக்கிட்டேருந்து எதுவும் ரெஸ்பாண்ட் வராது. மா என்னம்மா நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், எதுக்கு நீ எதுவும் சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவை உங்கள் பக்கம் திருப்பிங்க. பார்த்தா உங்கள் அம்மா ஃபுல்லாக அழுந்து கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்கோ. மா அழுது நிந்தியம்மா, என்னாச்சு மா, என்னாச்சுன்னு சொல்லுமா, எதுக்குமா அழுது நின்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு அழுவாமல் இன்னென்ன சந்தோஷமாக சிரிக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா எனக்கு நீ என்ன சொல்கிறேன்னு புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல, நான் என்ன பண்ணேம்மா, நீ எதுக்காக இவ்வளோ அழுந்திருக்கே, என்ன நடந்துச்சு சொல்லுமா, என்ன நடந்துச்சின்னு கூட தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்க, நீ எதுக்கு வையன் இப்படி பண்ணுற, நீ ஒரே பொண்ணுன்னு செல்ல கொடுத்து வளர்த்துருந்து நம்ம தப்பு, உங்கள் அப்பாவை எல்லார் முன்னாலையும் தலை குனிற மாதிரி பண்ணிட்டே வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, நான் நேற்று குடிக்கவே இல்லைம்மா, அதுவும் இல்லாமல் அப்போ தலை குனிற மாதிரி நான் என்னம்மா பண்ணேன், அம்மா புரிகிற மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் அம்மா ஏதோ சொல்ல வருவாங்க, அதுக்குள்ளேயோ உங்கள் டோர் பெல் ரிங் ஆகும். அப்போ உங்கள் அப்பா உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவே பார்க்குவீங்க. என்ன நடந்துச்சின்னு கேட்டேல்ல, வெளியே போ, உனக்கே தெரியும் போ அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே வெளியே வருவீங்க கிச்சன்லேருந்து. லிவிங் ரூமுக்கு வந்தால் அங்கே ஃபுல்லு ராகுல், அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே இருக்குவாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணி உக்காந்துக்குவாங்க, டைட்டாக கண்ணை மூடிட்டு.
நல்ல குடும்பம், பொண்ணை நல்லா வளர்த்துக்குவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிறீங்க, நம்ம மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ராகுலோட அம்மா. பணம் ஒன்று இருந்துட்டா போதுமா, பொண்ணுக்கு சரியான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல. இந்த தடவை என்னமோ நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி பார்க்காம எவ்வளோ தடவை எவன் கூட சுற்றி இருக்காளோ யாருக்கு தெரியும் அப்படின்வாங்க. உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஆண்டி, மைண்ட் யுவர் டங் ஆண்டி, ஒரு பொண்ணு பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அப்போது ஓ வாமா வா, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீ எனக்கு சொல்லித்தரியாடி அப்படின்வாங்க. அப்போது ஆண்டி மரியாதையாக பேசுங்க, வயசில் பெரியவங்கன்னு நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ராகுல் என்னடி பண்ணுவேன்னு கேட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு நிற்குவாங்க. ஃபுல் ஷாக்கா, ராகுல் நீ எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிற, உங்கள் அம்மா என் பற்றி எவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க, அது கேட்காம நீ என்ன எதுக்காக கத்துற அப்படின்னு சொல்வீங்க. எங்கள் அம்மா ஒன்றும் தப்பாக பேசலடி, நீ பண்ணது தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி என்ன பண்ணேன் ராகுல் அப்படின்னு கேட்குவீங்க. ஓ நீ இன்னும் நியூஸ் பார்க்கலன்னு தருதில்ல, முதல்ல பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு மொபைல்லையே அந்த நியூஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குவீங்க. பார்த்தா ஜின்னு வந்து உங்களை தூக்கிட்டு போனதே அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஃபோட்டோ பிடிச்சி ஃபுல்லாக நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டுக்குவாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு அவங்களோட செக்ரட்டரி கூட ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு. நீங்கள் அந்த நியூஸ் படித்த உடனே உங்கள் ஐஸ் வைட் ஆகிடும். அப்பா இது உண்மை இல்லைப்பா, இது பொய், இது யாரோ வேணும்னே பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்வீங்க. வாய மூடு வையன், நீ அந்த பப்புக்கு போனது உண்மை தானே அப்படின்வாங்க. ஆமாப்பா. அப்போது அது எப்படி பொய்யா இருக்க முடியும்? அப்போது உங்களுக்கு சடனாக நேற்று நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்திருக்கோம். அப்பா சத்தியமாக என்னை நம்புங்கப்பா, நான் குடிக்கவே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு தான் என்னோட ஜூஸில் ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறமா எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு நான் வாஷ்ரூம் கிட்டே போனப்போ யாரோ ஒருத்தர் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா. அப்போ தான் மிஸ்டர் கிம் என்னை வந்து காப்பாற்றினாங்கப்பா, அவங்க தான் என்னை வீட்டுக்கு ட்ராப் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்வீங்க. ஓ அது எப்படி, நீ இருக்கிற பப்புக்கே மிஸ்டர் கிம்மு கரெக்டாக வந்துட்டாரு அப்படின்னு கேட்குவாங்க ராகுல். ராகுல் அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குவீங்க. அவங்களே ஒன்றும் தெரியாத மாதிரி ட்ராமா பண்ணாதடி, எனக்கு நல்லா தெரியும் உனக்கும் மிஸ்டர் கிம்க்கோ ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. அன்றைக்கி காலேஜுக்கு கூட உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு அவர் தானே வந்திருந்தார், அவங்க கூட காரில் நீ ஜாலியாக போந்து நான் பார்க்கலன்னு நினச்சிட்டியா? மிஸ்டர் கிம்மை பார்க்கும்போது உன் கண்ணில் அந்த பிரைட்னஸ்ஸு, உன் ஃபேஸில் அந்த ஸ்மைலு, ஐயோ ஐயோ ஐயோ, அது என்னை பார்க்கும்போது கூட இருக்காதுடி. யாருக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் வெறும் சுற்றுறது மட்டுமா இல்லை வேறு ஏதாவதுன்றதுக்குள்ளேயோ. ஸ்டாப் இட் ராகுல் அப்படின்னு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா ஜின். ஃபுல்லு கோவமாக ராகுலே பார்த்துக்குவாங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை எப்படி எல்லார் முன்னாடியும் நிறுத்திட்டு இவ்வளோ கேவலமாக பேசுகிறியே, உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்வாங்க. ஓ மிஸ்டர் கிம் வாங்க வாங்க, என்னடா இவ்வளோ நேரானாலோ இவங்களை காணோன்னு நினச்சேன், ஆனால் கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. இல்லை என்ன சொன்னீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா? இவ்வளோலாம் நடந்ததுக்கப்புறமா கூட நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எப்படி மிஸ்டர் கிம் நினச்சிட்டிங்க? இதை பாரு ராகுல், பையன் மேம்து எந்த தப்பும் கிடையாது, அவங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான். அதுவும் இல்லாமல் அவங்க எப்போவுமே என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகியிருக்காங்க, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீ தப்பான மீனிங் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ராகுல், ஓ மிஸ்டர் கிம், எதுக்கு உங்களோட இந்த சீப்பான ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்ரெண்டுன்னு பேர் கொடுக்குறீங்க? ஓப்பனாக சொல்லுங்கள், உங்கள் ரெண்டு பேருக்கும் நீட்ஸ் இருந்துச்சு, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கினீங்கன்னு அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஒரு சரியான அறை. யாருன்னா நீங்கள் தான். என்னோட சொன்னேன், நீட்ஸு சாட்டிஸ்ஃபை. ஒரு பொண்ணு பையன் கூட இருந்துட்டா வெறும் அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்குவாங்கன்னு நினச்சிட்டியாடா? எல்லாரும் உன்ன மாதிரி சீப்பானவங்க நினச்சிட்டியா? மிஸ்டர் கிம் ஜென்டில்மேன்டா, அவங்க பற்றி பேசுகிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை. அப்புறமா என்ன சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு சொன்னியா? நீ என்னடா சொல்கிறது? நான் சொல்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் முதல்ல தேவையானது ட்ரஸ்ட்டு, அது உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை. அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் நான் உனக்கு சின்ன சின்ன விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உட்காரத்துக்கு என்னால் முடியாது. தயவு செஞ்சு இங்கேருந்து உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டே
அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ராகுலோட அம்மா, பாருங்கள் சார் உங்கள் பொண்ணு எப்படி பேசுகிறான்னு, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தேனே அப்படின்வாங்க. அப்போ உங்கள் அப்பா எந்திரிச்சு நின்றுட்டு, ஐயோ அது என்னமோ உண்மைதாங்க, என் பொண்ணுக்கு உங்கள் பையன் செட்டே ஆக மாட்டான். சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் தப்பாக பேசினாலும் என் ஃபியான்ஸை அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு இவன் சப்போர்ட் பண்ணுமா இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தா இவனே அவள் பற்றி தப்பாக பேசுகிறான். என் பொண்ணு சொன்ன மாதிரி புருஷன் பொண்டாட்டி அவங்க 2 பேருக்கு நம்பிக்கை தான் முக்கியம். அதுவே இல்லாத பின்ட்டு கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்கள் தாராளமாக உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க, ஒரு நல்ல குடும்ப குத்து விளக்காக பார்த்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்து, தேங்க்யூப்பா, எங்கே நீங்களும் என்னை நம்பாமல் போயிடுவீங்கன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. ஏய் மக்கு, நான் உன்னை எப்போவுமே திட்டிகிட்டே இருக்கேன்னா அது உன்னோட நல்லதுக்கு தான். நீ டிசிப்ளின்டாக இருக்கணும், இந்த கம்பெனியோட அடுத்த CEO நீ, எல்லாத்தையுமே நீ தனியாக பார்த்துக்கணும், அதுக்காக தான். அதுக்குன்னு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னெல்லாம் இல்லைம்மா, எனக்கு உன் மேலே ஃபுல்லு நம்பிக்கை இருக்குது, நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் அப்பாவை அழுந்துடுவீங்க. அப்போ உங்கள் அம்மா, சாரிடி நானும் உன்னை ரொம்ப திட்டிட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இட்ஸ் ஓகே, ஆனால் நீ எனக்கு திட்டுறதுக்கு என்னோடய ஃபேவரட் ஃபுட் எல்லாமே செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்வீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஜின்கிட்ட போயிட்டு, தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் கிம், ஆக்சுவலி நீங்கள் பேசின இந்த டைலாக் எல்லாத்தையுமே என் ஃபியான்ஸே பேசணுமா இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ இஸ் நாட் த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அப்பா வந்துட்டு, ஆமாம் ஜின், நீ என்ன திடீர்னு நீங்கள் அப்படின்வாங்க. ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் கொடுக்கணுமா இருந்துச்சு சார், அதுவும் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ஆஃபீஸ் வேறு இல்லை, இது இம்பார்ட்டண்ட்டான ஃபைல், உங்கள் சைன் வேணுமா இருந்துச்சு, அதனால தான் வீட்டுக்கே வந்துட்டேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கி ஈவினிங் எங்கள் அண்ணா பொண்ணோட பர்த்டே இருக்குது, நீங்கள்லாம் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஷோர், கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜின்னும் அங்கேருந்து போயிருக்குவாங்க. பட் அவங்களுக்கு தெரியல இவங்க 2 பேரோட அந்த நியூஸ் வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆகிடும்னு சொல்லி. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட ஜின் வீட்டில் இருக்கீங்க, அவங்க அண்ணா பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போயிருக்குவீங்க. எல்லாருமே நல்லா ஸ்வீட்டாக பேசிக்குவாங்க. பட் ஜின்னோட அண்ணி மட்டும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் லுக் கொடுத்துனுக்குவாங்க. அவங்களோட ஃபியான்ஸை கூட, இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு, எதுக்காக என்னை இப்படி பார்த்துன்னுக்குறாங்க, என்னவோ நான் இங்கே வந்தது மிஸ்டர் கிம் இன்வைட் பண்ணதுனால தான், இவங்க எப்படி பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணிடுவீங்க. இங்கே வேறு ஃபுல்லாகவே இருக்குது, இவ்வளோ சின்ன வீட்டில் இவ்வளோ பேர் எப்படி தான் இருக்காங்களோ, இவங்களோட ஃபுல் வீடை என்னோடய பெட்ரூம் அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுன்னுக்குவீங்க. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய சவுண்டு, யாரும் ஃபுல்லாக சண்டை போடுற மாதிரி. நீங்கள் அந்த சைடு திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா ஸ்வாதியோட அப்பா, என்னங்க சம்பந்தியம்மா, இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுறா? அது சம்பந்தி, அந்த பொண்ணு என் பையன் அவங்க பாஸோட பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும், அவள் யாராக வேணுமா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அவ்வளோ மாப்பிள்ளை ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ தானே எல்லா பக்கமும் போட்டு கேவலப்படுத்தின்னுக்குறாங்க, இப்போ அவளை வீட்டுள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்களே, பார்க்குறவங்க என்ன நினைக்குவாங்க, எல்லாம் உண்மை நினைக்க மாட்டாங்களா அப்படின்வாங்க. அப்போது ஜின், அங்கிள் எனக்கு வேறவங்க பற்றியெல்லாம் கவலை இல்லை, ஏன் வீட்டுக்கு வந்துக்கிற கெஸ்ட்டை இன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, யாருக்காகவோ என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க அப்படின்வாங்க. மாமா, அவங்க யாரோ இல்லை, என்னோடய பாஸ், எனக்கு ஏதாவது ஒன்றுனா அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே பண்ணுறாங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன வேணுமா இருந்தாலும் பேசுங்க, நான் பொறுத்துக்குவேன், ஆனால் என் பாஸை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்வாங்க. அப்போது, ஓ, சொந்த மாமனாரை விட உனக்கு பாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிட்டாங்களா, இல்லை பாஸோட பொண்ணா அப்படின்வாங்க. அங்கிள் அப்படின்வாங்க. கத்தாத ஜின், நீ கத்தின உடனே உண்மையெல்லாம் பொய்யாயிடாது. இந்த நியூஸை பார்த்த உடனே ஸ்வாதிக்கிட்ட சொன்னேன், இவ தான் பைத்தியக்காரச்சி, அப்படியெல்லாம் இருக்காதுப்பான்னு சொல்லிட்டா. ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்வாங்க. பா ப்ளீஸ்ப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்வாங்க ஸ்வாதி. நீ சும்மா இரு, யாரோ 3வது மனுஷருக்காக
என்னையே எதிர்த்து பேசுகிறான்னா அப்போ உண்மையாகவே ஏதோ இருக்கணும் அப்படின்வாங்க. அப்போ ஜின்னு, அங்கிள் நான் ஏற்கனவே சொல்லிட்டுக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் என்ன வேணுமாந்தாலும் பேசுங்க, ஆனால் என் பாஸை பற்றியும் அவங்களோட பொண்ணு பற்றியும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அவங்கள பற்றி பேசினா உனக்கு இவ்வளோ கோவம் வருதா? அப்போ என்னோட முடிவு என்னன்னு கேளு. என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது அப்படின்வாங்க. அப்போது ஸ்வாதி, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? நீ சும்மா இரு ஸ்வாதி, இப்போவே இவர் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா உன்னை இங்கே விட்டுட்டு அவர் ஆஃபீஸில் என்ன கூத்தடிக்குவாங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்வாங்க. அப்போ ஜின்னு, அங்கிள் மரியாதையாக பேசுங்க, வயசில் பெரியவங்களாச்சேன்னு இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன், இதுக்கு மேலேயும் நீங்கள் அப்படியே பேசின்னு இருந்தீங்கன்னா அப்புறமா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. ஜின், எதுக்காக அப்பா கிட்ட அப்படி பேசுகிறீங்க? நீங்களாவது கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்வாங்க ஸ்வாதி. நீ என்னம்மா அவன்கிட்ட போய் கெஞ்சின்னுக்கிற? இந்த மாதிரி ஒரு பையனே உனக்கு தேவையில்லை, இவனை விட ஒரு நல்ல பையனாக பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நட இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி கையை பிடிச்சி தரன்னு வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ ஜின்னோட அம்மா, எதுக்குப்பா இப்படி பண்ண? அவர் எதுக்காக அவ்வளோ இன்சல்ட் பண்ண? அம்மா, அவர் எவ்வளோ கேவலமாக பாஸ் பற்றி பேசுகிறாரு, நீங்கள் என்னம்மா அவருக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்க அண்ணி, வா ஜின், உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை விட அவங்க அப்பாவை விட உங்கள் பாஸும் அவங்க பொண்ணு இம்பார்ட்டண்ட் ஆகிட்டாங்க இல்லை? நல்ல பையன் நல்ல குடும்பம்னு சொல்லி என் சித்தப்பா கிட்ட பேசி தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்த பாருங்க, நல்லா மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ஜின் ஷோல்டர் மேலே யாரோ கை வைக்குவாங்க. யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பா தான். ஐம் ரியலி வெரி சாரி ஜின் அப்படின்வாங்க. சார், நீங்கள் எதுக்காக சார் சாரி கேட்குறீங்க அப்படின்வாங்க. எங்களால் தான் இந்த பிரச்சனையே, நான் வேணா அவர்கிட்ட பேசிட்டா அப்படின்வாரு. அப்போது சேச்சே வேணாம் சார், நீங்கள் ஒன்றும் பேச தேவையில்லை, அதுக்கு அவங்களுக்கா புரியணும், அவங்களுக்கு ப்ராட் மைண்ட் இல்லை சார், அதனால தான் யார் பேசினாலும் சேஞ்ச் ஆகாது, பரவாயில்ல விடுங்க சார், என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீலாக இருக்கும், ஏன்னா அவங்க கல்யாணம் பிரேக் ஆகிடுச்சின்னு. நீங்கள் ஜின்னியை பார்த்துட்டு பாய் மிஸ்டர் கிம், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்குவீங்க. இப்படியே டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோம், நார்மலாக லைஃப் போயிட்டு இருக்கோம். பட் உங்களோட லைஃப் நார்மலாக இருக்காது, ஏன்னா எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி டீஸ் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறது, அசிங்கமாலாம் பேசுறதெல்லாம் பண்ணிக்குவாங்க. இது உங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் டெய்லி ஒரு மாதிரி அப்செட்டாக ரொம்ப ஹர்ட்டாக இருக்குவீங்க எப்போவுமே. அப்போது உங்கள் அப்பா ஒரு டிசிஷன் எடுக்குவாங்க. என்னன்னா உங்களுக்கோ ஜின்னுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. ஸ்டார்டிங் 2 பேரும் ஒத்துக்க மாட்டீங்க, ரொம்ப அடம் பிடிக்குவீங்க, நீங்கள் வந்து பயங்கரமாக அழுவீங்க வேணான்னு சொல்லிட்டு. ஜின்னை மீட் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்குவீங்க. அவங்களும் ஒத்துனுக்குவாங்க. பட் என்னன்னு தெரியல, டக்குன்னு ஓகே சொல்லிடுவாங்க ஜின்னு. உங்களுக்கு அவங்க மேலே பயங்கர கோவம் வந்துடும், அவ்வளோ சொல்லி ஓகே சொல்லிட்டாங்கன்னு. ஒரு வழியாக எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் எவ்வளவோ தடங்களோட உங்கள் 2 பேரோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் வந்து ஜின் பெட்ரூமில் உட்காந்துருக்கிறீங்க. ஐயோ அப்பா, என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? கொண்டு வந்து என்னை எங்கே விட்டுட்டீங்க? என்னோடய ரூம் அளவுக்கே உங்களோட வீடு இருக்குதுன்னு அன்றைக்கி நினச்சேன். ஆனால் அதே வீட்லேயே நான் வந்து இருக்கணும்னு நான் யோசித்து கூட பார்க்கலப்பா. இவ்வளோ பேர் கூட நான் எப்படிப்பா அட்ஜஸ்ட் ஆவேன் அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துருக்குவீங்க. அப்போ டோர் ஓப்பன் ஆக சவுண்டு. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குவீங்க, பார்த்தா ஜின் நின்றுக்குவாங்க ஃபுட் பிளேட்டோட. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்வீங்க. மிஸ் வயன், இது என்னோடய ரூம், நான் இங்கே வராமல் என்னை எங்கே போகிறது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி, அப்போ நீங்கள் இங்கே இருங்க, நான் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. வெளியே எங்கே மிஸ் வயன் போய் படுக்குவீங்க. இது உங்களோட மேன்ஷன் கிடையாது, இது என்னோட சின்ன வீடு, இங்கே 3 பெட்ரூம் தான். என்ன மிஸ்டர் கிம், அப்போ நம்ம 2 பேரும் ஒரே பெட்ரூம் ஷேர் பண்ணுமா அப்படின்னு கேட்குவீங்க. மிஸ் வயன், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ ஒரே பெட்ரூம் ஷேர் பண்ணால் எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் கீழே தரையில் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட் மேலே கம்ஃபர்டபுளாக படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்வீங்க. இன்னாங்க அப்படின்வாங்க. என்னது இது? சாப்பாடு. அது எனக்கு தெரியும், எதுக்காக கொண்டு வந்தீங்க.
ஆப்வியஸாக சாப்பிட்றதுக்கு மிஸ் வையன். எனக்கு பசிக்கல மிஸ்டர் கிம். மிஸ் வையன், நீங்கள் மத்தியானத்துலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, நான் பார்த்துனே இருந்தேன். இப்போது அது எப்படி பசிக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ப்ளீஸ் மிஸ்டர் கிம், ப்ளீஸ் லீவ் மீ அலோன், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்வீங்க. மிஸ் வையன், யாரோ மேலே இருக்கிற கோவத்தை எதுக்காக சாப்பாடு மேலே காமிக்கிறீங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், எனக்கு யார் மேலேயோ கோவம் இல்லை மிஸ்டர் கிம், எனக்கு என் டெஸ்டினி மேலேயே கோவம் அப்படின்னு சொல்வீங்க. இதை பாருங்கள் மிஸ் வையன், ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 months என் கூட இருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்வீங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு சாப்பிட வச்சுருக்குவாங்க. இப்படியே டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஜின் வந்துட்டு உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவாங்க. அவங்களோட கேரிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ. ஜின்னு கூட ஸ்வாதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஜெலஸ் ஆகிருக்கோ, ரொம்ப கோவம் வந்துனுக்கோ. சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஜின்னை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க. அஃப்கோர்ஸுங்க, அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன், அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சனை யார் லவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு போகிறதுக்காக நடந்துன்னு வந்துருக்குவீங்க. அப்போது டக்குன்னு ஜின்னோட அண்ணா ரூம் கிட்டே ஏதோ சவுண்ட் கேட்கும். அதாவது 2 பேர் பேசுகிற மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுக்க மாட்டீங்க. எப்போ உங்கள் பேர் மென்ஷன் பண்ணுவாங்களோ அப்போ டக்குன்னு அங்கேயே நின்றுடுவீங்க. எல்லாம் நம்ம பிளான் பண்ணபடி நடந்துட்டு இருந்துச்சு. இந்த வையனவ வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். ஆமாம் அக்கா, இவன் மட்டும் வராது இருந்திருந்தா இவ்வளோ நேரத்துக்கோ எனக்கோ அவருக்கோ கல்யாணம் ஆகிட்டுக்கோ, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஸ்வாதி, நானும் அப்படி தான் நினச்சேன். அதுவும் இல்லாமல் இப்போ பாரு, எல்லாத்தையும் அவளுக்கே செலவு பண்ணுறாரு. இது நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன். உங்கள் மாமாவா குச்சி எல்லா பணத்தையும் அதுலேயே பால் பண்ணுறாங்க. ஜின்னு தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. இப்போது அவளால் நம்மளெல்லாம் எங்கே மறந்துடுறாங்களோன்னு பயமாக இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாதேக்கா, 6 மாதத்துக்கு அப்புறமா 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. அப்போது எப்படியாவது நான் ஜின்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸ்வாதி, ஒரு வேளை நீ சொன்னது நடக்கலைன்னா ஜின்னும் பையனும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா இன்னும் 6 மாதம் இருக்குது, என்ன வேணுமா இருந்தாலும் நடக்கலாம். நீ கவலைப்படாத அக்கா, நம்ம 2 பேரும் அவங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணலாம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கே விடக்கூடாது அப்படின்னு பேசினுக்குவாங்க. அப்போ நீங்கள் வெளியிலேருந்து ஸ்மர்க் பண்ணிவிட்டு, ஓ அக்காவோ தங்கச்சியோ இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கிறீங்களா, அதுக்கு இந்த வையன் விட மாட்டான். அவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷன் மேலே கண்ணு வைக்கிவா. டிவோர்ஸு காத்துட்டுருடி. அதுக்கு ஃபஸ்ட்டு இவரை கண்டிச்சு வைக்கணும். எதுக்காக நம்ம 2 பேரோட பர்சனல் இவள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க? நம்ம 2 பேருக்கும் 6 மாதத்துக்கு அப்புறமா டிவோர்ஸ் ஆகுதுன்னு எதுக்காக இவகிட்ட சொன்னாங்க? மிஸ்டர் கிம் வாங்க, உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ, ஈவினிங் ஆகிருக்கோ. ஜின் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் ஓடி போய், வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னங்க வீட்டில் உங்கள் பொண்டாட்டி காத்துட்ருக்கான்னு கூட தெரியாமல் இவ்வளோ லேட்டாக வரீங்க, அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி கேட்கலாம் இல்லை அப்படின்வீங்க. ஜின் வந்துட்டு ஃபுல் ஷாக்காக கன்ஃபியூஸ்டாக உங்களையே பார்க்குவாங்க. நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜின்னோட அண்ணியும் ஸ்வாதியோ 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு போவீங்க. உங்கள் மாமியார் வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணிக்குவீங்க. என்னங்க இது உங்களோட ஃபேவரட் டிஷ் தானே, நானே என் கையார செஞ்சேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜின் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக உங்களையே பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். அப்போ உங்கள் மாமியார் சொல்லுவாங்க, ஆமாடா ஜின், நான் எவ்வளவோ வானான்னு சொன்னேன், ஆனாலும் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு அவளே கஷ்டப்பட்டு செஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜின் வந்துட்டு சாப்பிடுவாங்க. அவங்க ஐஸ் வந்துட்டு ஃபுல் வைட் ஆகிடும். ஏங்க நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குவீங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, எங்கே காமிங்க, நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் டேஸ்ட்டே பண்ணலைங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் மாமியார் கூட,
எங்க நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறேன், என் மருமக முத ஏதோ சமைச்சிருக்கா அப்படின்வாங்க. அப்போ ஜின்னு ம் நான் யாருக்கும் தரமாட்டேன், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நான் ஒண்டியாகவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிக்குவீங்க. ஸ்வாதி வந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களையே பார்த்து அங்கேருந்து போயிடுவாங்க. சின்ன எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அதில் கொஞ்சம் இருந்திருக்கோம், அதை டேஸ்ட் பண்ணலான்னு வாயில் போடுவீங்க. பார்த்தா பயங்கர உப்பாக இருந்திருக்கோ, ஃபுல் சால்ட்டியாக இருந்திருக்கோ. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருந்து இந்த மாதிரி சொதுப்பிடுச்சின்னு. இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்கோ, ஏன்னா ஜின் வந்துட்டு எல்லார் முன்னாலேயும் உங்களை இன்சல்ட்டே பண்ணாமல் நல்லா இருக்குன்னு போய் சொல்லியிருக்குவாங்க. அதுக்கு நீங்கள் ரூம் உள்ளே போவீங்க. ஜின் வந்துட்டு லேப்டாப்பில் ஏதோ வேலை செஞ்சுன்னுக்குவாங்க. நீங்கள் மெதுவாக டோர் லாக் பண்ணிவிட்டு தேங்க்யூ மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்வீங்க. எதுக்கு மிஸ் வயன் அப்படின்வாங்க. இல்லை, நான் செஞ்ச சாப்பாடில் உப்பு அதிகமாக இருந்துச்சு, அது நீங்கள் எல்லார் முன்னாலேயும் சொல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லிங்களே, அதுக்கு தான் அப்படின்னு சொல்வீங்க. மிஸ் வயன், நீங்கள் எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு தடவை சமைச்சிருக்கீங்க, அதை நான் எல்லார் முன்னாலேயும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். நீங்கள் எதுக்காக இதெல்லாம் செய்யணுன்ற அவசியமே இல்லை, எங்கள் அம்மாக்காக நீங்கள் செஞ்சுன்னுக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நான் யாருக்காகவும் செய்யலை, உங்களுக்காக தான் செஞ்சேன். இன்னொரு விஷயம், என்னை நீங்கள் இனிமேல் மிஸ் வையனன்னு கூப்பிடாதீங்க, வெறும் வையனன்னு கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜின்னு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. ப்ளீஸ் மிஸ்டர் கிம் அப்படின்வீங்க. அப்போ ஜின்னு, அப்போ நீங்கள் கூட என்னை மிஸ்டர் கிம்மன் கூப்பிட்றத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓகே ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்வீங்க. என்னது ஹேண்ட்ஸம்மா அப்படின்வாங்க. ஆமாம், நீங்கள் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஸோ நான் உங்களை இனிமேல் ஹேண்ட்ஸம்னே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. ஜின் வந்துட்டு ஃபுல் ப்ளஷ் ஆகிடுவாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். உங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகிடும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க. இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, உங்கள் அப்பா வந்துட்டு உங்களோட கம்பெனியை ஜின்னுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுக்குவாங்க. இப்போது ஜின் வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிட்டுக்குவாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு. பட் உங்கள் அப்பா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, நீங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியிருக்குவீங்க. இப்போது ஜின் வந்துட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக வெளியே போயின்னுக்குவாங்க. அப்போ சடனாக ஸ்வாதி வந்துட்டு ஸ்லிப் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ டக்குன்னு ஜின் பிடிக்குவாங்க ஸ்வாதியோட வேஸ்ட்டை. தேங்க்யூ ஜின் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஜின்னை ஹக் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் நீங்கள் ஜின்னை கைப்பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக புல் பண்ணிவிட்டு சரியான ஒரு அறை கொடுத்துருக்குவீங்க அவளுக்கு, அதாவது ஸ்வாதிக்கு. ஏன்னா உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டுக்கோ, ஜெலசி அந்த லிமிட்டை தாண்டிட்டுக்கோ. ஏன்னா இவ்வளோ நாள் ஸ்வாதி வந்துட்டு ஜின்னை அடிக்கடி அப்ரோச் பண்ணுறதை பார்த்து நீங்கள் சைலண்ட்டாக இருந்திருக்குவீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களால் தாங்கவே முடிஞ்சிருக்காது. ஸோ சரியாக ஒரு அறை கொடுத்துக்குவீங்க. வையன், என்ன பண்ண வையன், எதுக்கு அவளை அடிச்ச அப்படின்னு கேட்குவாங்க. வெறும் அடிக்கிறது மட்டும் இல்லைங்க, எனக்கு வந்துன்னுக்கிற ஆத்திரத்துக்கு அவளை கொன்னுடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்ஷன் போவீங்க, ஸ்வாதி டைரெக்ஷனுக்கு. அப்போ ஜின் வந்துட்டு உங்கள் வேஸ்ட் பிடிச்சி அவங்க பக்கத்துக்கு புல் பண்ணிக்குவாங்க. எதுக்கு வையன் இப்படி சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிற அப்படின்வாங்க. ஆமாங்க, நான் தான் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு அவளுக்கு தெரியும் இல்லை, அப்போ கூட எதுக்காக உங்களை விட்டுட்டே இருக்கா, எனக்கு அதை பார்க்கும்போது உடம்பெல்லாம் எரியுதுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜின், எதுக்கு வையன், உனக்கு எதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் ஆகுது? ஒன்றும் தப்பான எண்ணத்தில் என்னை டச் பண்ணல, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவள் கீழே விழுறது நான் தடுத்தேன், அவ்வளோதான், அதுக்கே இவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஓ, நான் பெரிய இஷ்யூ பண்ணுறேன், அவள் ஒன்றும் தெரியாமல்லாம் உங்களை டச் பண்ணுறது இல்லைங்க, அவள் வேணும்ன்ட்டு எல்லாத்தையும் பண்ணுறா, நம்ம 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே அவள் இங்கே இருக்கா. இன்னொரு விஷயம் மிஸ்டர் கிம், எனக்கு எதுக்காக இவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? நான் உங்கள் பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தி வந்து என் புருஷனை தொட்டால் எனக்கு எஃபெக்ட் ஆகும். அண்ட் ஐ லவ் மை ஹஸ்பண்ட், இதுதான் கடைசியாக இருக்கணும். இன்னொரு தடவை என் முன்னாடி என் புருஷனை தொட்ட
அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து உங்கள் ரூமுக்கு ஓடி போயிடுவீங்க. ஜின் வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆயிருக்கோ. நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட லவ்வை அவங்களுக்கு கன்ஃபெஸ் பண்ணிட்டுக்குவீங்க. ஜின் என்ன அவள் வந்து என்னை அவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டு போகிறா, நீங்கள் அவளை பார்த்து சிரிச்சுன்னுக்கிறீங்க, என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கல அப்படின்வாங்க. இதை பார் ஸ்வாதி, முதல்ல நீ இவன் பேசுறதை நிறுத்து. பையன் எனக்கு பொண்டாட்டி, அவளுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கறது கற்றுக்கோ. என்ன அவள் லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நீங்கள் அவளை நம்பிட்டீங்களா? அவளை உங்கள் ஒய்ஃபாக ஏற்றுக்குனீங்களா? எப்படி இருந்தாலும் 6 மாதத்துக்கு அப்புறமா டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு அவங்க தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜின் வந்துட்டு, இதை பாரு, நம்ம 2 பேரோட பர்சனல் மேட்டரில் நீ தலையிடாத. நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் கொடுக்குறோமோ இல்லை ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோமோ, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். உன் வேலை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் ரூமில் பொல்மினே இருக்குதுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்ட் கையை பிடிக்குவா, அவ்வளோ கொஞ்சம் வெக்கம் மானம் மரியாதை இல்லை. இவருக்கு எங்கே போச்சு புத்தி? அவள் விழுந்தா விழுட்டோன்னு விட்டுட்டு போகிறது தானே. அதை விட்டுட்டு அவளை பிடிச்சி எனக்கு அதை நினைக்க கோவமாக வருது. அதுவும் இல்லாமல் அவன் முன்னாடியே என்ன சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறேன்றாங்க. அவங்க வரட்டும், இன்னைக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லியிருக்குவீங்க. ஜின் அவங்க ஆஃபீஸில் இருக்குவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்வீட்டான ஸ்மைல் இருக்கோ. உங்கள் பற்றியே யோசிச்சுன்னுக்குவாங்க. நீங்கள் லாஸ்ட்டில் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த வேர்டை நினச்சி அவங்க வந்து ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. என்னடா மச்சா, என்ன இப்படி ஸ்மைல் பண்ணின்னுக்கிற அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைடா, ஏதோ வீட்டில் நடந்ததை நினச்சி ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. அதான் என்னடா, நம்மளுக்கும் கொஞ்சம் சொன்னால் நம்மளும் ஸ்மைல் பண்ணுவோம்ல அப்படின்வாங்க. டேய், அது என்னோடய பர்சனல், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்க முடியாது அப்படின்வாங்க. ஓ, பர்சனலா? புரிஞ்சிச்சு. ஏய், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைடா, ஜஸ்ட் க்யூட்டான இன்சிடெண்ட், அதை பற்றி நினச்சேன் அப்படின்வாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு, டே மச்சா, நீ வயன் மேமை கல்யாணம் பண்ணிக்கும் போது நம்மலாம் என்ன நினச்சோன்னா, உன் லைஃபே போச்சு, உன் லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸே இருக்காது, அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படி தான் அவன் குடும்பம் நடத்துவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தோம். ஆனால் அது டோட்டல் ஆப்போசிட் ஆயிடுச்சுடா. வயன் மேம் உனக்கு இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறாங்க. இந்த கம்பெனி சிஇஓ ஆகிட்டேன், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கேன். என்னால் நம்பவே முடியலடா, வயன் மேம் இப்படி இருக்குவாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின், இதுக்கு தான் நான் சொல்கிறது, எப்போவுமே டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கோ. ஜின்னும் வீட்டுக்கு வந்திருக்குவாங்க. நீங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா எப்போவுமே ஜின் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நீங்கள் ஓடி போய் வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ஸ்மைல் பண்ணி பேச வச்சு அந்த மாதிரி இருக்குவீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வெளியே வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனு. அவங்க ரூமுக்கு தான் வருவாங்க உங்களை தேடி. நீங்கள் ஜின்னை பார்த்த உடனே உங்கள் ஃபேஸை இன்னொரு பக்கம் திருப்பி உக்காந்துடுவீங்க. ஜின் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னாச்சு வயன், எதுக்கு ரூமுள்ள இருக்கேன் அப்படின்னு கேட்குவாங்க. ஏன், இப்போ நான் என் ரூமுள்ள கூட இருக்கக்கூடாதா? அதுவும் ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரியா? இல்லை சொல்லுங்கள், சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜின்னுக்கு புரிஞ்சிடும், ஓ வயன், நான் அதை வேணும்னு சொல்ல, நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு நான் கேட்கல, மொத்தத்தில் சொன்னீங்க இல்லை, அதுவும் நம்ம 2 பேர் இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆயிருந்துக்காது. போயும் அவன் முன்னாடி சொல்லிட்டீங்க இல்லை, ஐ ஆம் சாரி வயன் அப்படின்வாங்க. நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்குவீங்க. சரி, உன் கோவம் கம்மியாகிறதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்வாங்க. நான் என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்படின்வாங்க. அப்போது ஸ்வாதியை வெளியே போக சொல்லுங்கள். என்ன வயன் சொல்கிற? ஆமாம், எனக்கு அவள் இங்கே இருக்கிறது பிடிக்கலங்க அப்படின்னு சொல்வீங்க. வயன், அவள் வந்து அண்ணியோட தங்கச்சி, அவங்க அக்கா வீட்டில் அவள் வந்திருக்கா, நான் எப்படி அவளை வெளியே போக சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது? இல்லை, அவள் மேலே இன்னும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. வயன், எதுக்கோ நீ எதோ லிங்க் பண்ணாதே ப்ளீஸ். அவளை நான் வெளியே போக சொன்னால் அன்னிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும் வயன்.
புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஹர்ட் ஆகிடும், அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடும், இவங்களுக்கு ஹர்ட் ஆகிடும்னு யோசிக்கிறீங்களே. உங்கள் பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு எப்பயாவது தோணியிருக்கா அப்படின்னு கேட்குவீங்க. உனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் வையன் அப்படின்னு கேட்பாங்க. அவள் உங்ககிட்ட தொட்டு தொட்டு பேசுறது, உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருறது, சாப்பிடும்போது உங்களுக்கு சர்வ் பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ணோம், எல்லாம் அவள் பண்ணுறா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா நீங்கள் தான் என்ன பொண்டாட்டியை ஏற்றுன்னு இல்லைல்ல. நீங்கள் எனக்கு காட்டின கன்சர்ன், கேரிங் எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் என்ன ஒய்ஃபாக ஏற்றுக்குனீங்களோ என்னமோ நினச்சிட்டேன். உங்களுக்கு அவ்வளோ வெளியே போக சொல்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் விடுங்க, நானே போயிடுறேன். எப்படி இருந்தாலும் 6 மாதத்துக்கு அப்புறமா எனக்கு உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. நீங்கள் அவளே கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ட்ரோப்லேருந்து உங்களோட துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குன்னு போவீங்க. பட் சடன்னாக ஒரு புல், வேறு யாரும் இல்லை, ஜிந்தா உங்களை புல் பண்ணி வாலெட் பின் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து, என்னடி சொன்னேன், டிவோர்ஸ் பண்ணுறியா? நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு விட்டுருவேன் நினச்சிட்டியா? என்னை லவ்வில் விழ வச்சுட்டு இப்போ தனியாக தவிக்க விட்டுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறியா? அதெல்லாம் முடியாது. நீ லைஃப் லாங் என் கூட தான் இருந்தாகணும். அப்போ நீங்கள் ஜின் கண்ணியே பார்க்குறீங்க, 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட். நீங்கள் என்ன உண்மையாக லவ் பண்ணுறீங்களா, இல்லை எங்கள் அப்பா மேலே இருக்கிற அந்த மரியாதைக்காக என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏய் உன்னை இப்போ புதுசாலாம் லவ் பண்ணலடி, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அங்கிளோட கம்பெனியில், அதாவது எங்கள் மாமனாரோட கம்பெனியில் பார்த்தேன் இல்லை, அப்போவே உனக்கு நான் விழுந்துட்டேன். பட் உனக்கும் சூட் ஆகாதுன்னு நினச்சிட்டு அந்த லவ்வுக்கு நான் க்ரஷ்ன்னு பேர் கொடுத்துட்டேன். நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, உண்மையாக நீங்கள் என்ன அப்பத்துலேருந்தே லவ் பண்ணின்னு இருந்தீங்களா? அப்போ எதுக்காகங்க நீங்கள் ஸ்வாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜின்னு, ஹேய் அதான் சொன்னேனடி, உனக்கு சூட் ஆகாதுன்னு நான் அப்போவே நினச்சிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, ஸ்வாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டேன். நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா அப்படின்வீங்க. என்ன? ஆக்சுவலி எனக்கும் உங்கள் மேலே லைட்டாக க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னு சொல்வீங்க. வெறும் லைட்டாக இருந்துச்சாடி அப்படின்னு கேட்குவாங்க. லைட்டாக இல்லை, நிறையாவே இருந்துச்சு. ஆனால் அது லவ்வாக இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கலங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னை மோர் மாதிரி ஹாப்பினஸ், நீங்கள் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணும் போதெல்லாம் என் ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட இருக்கும் போது தான் அது லவ்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்வீங்க. சரி அப்பத்துலேருந்து பேசிகிட்டே இருக்குமே, சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்வாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்பீங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அதான் நான் காலையிலே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்வீங்க. ஏய் காலையில் அவன் முன்னாலெல்லாம் சொன்னேன், இப்போ புருஷன் முன்னால் சொல்கிறதுக்கு என்னடி வைக்கோ அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிவிட்டு நின்றுக்குவீங்க, ஃபுல் ப்ளஷ் ஆகிட்டுக்குவீங்க. சொல்கிறியா இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சின்னும் ஐ லவ் யூ டூ. பையன் சத்தியமாக நான் உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ போல்டான ஒரு பொண்ணு ஹஸ்பண்டை பார்த்து ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு இவ்வளோ வெக்கப்படுறேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க என்னை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க. அப்போ ஜின் வந்துட்டு உங்கள் சின் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை மேலே லிஃப்ட் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட். ஸ்லோவாக லீன் ஆவாங்க, உங்கள் லிப்ஸையே பார்த்துன்னுக்குவாங்க. மே ஐ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்லோவாக ஹெட் நாட் பண்ணுவீங்க. டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. பேஷனேட், ஹங்க்ரி அந்த மாதிரி ஒரு கிஸ் பண்ணிவிட்டே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி உங்களை பெட் மேலே படுக்க வைக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஒயிட் ஐஸில் ஜின்னியை பார்த்துக்குவீங்க. என்னடி ஆச்சு அப்படின்வாங்க. ஏங்க இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜின்னு, ஆமாடி எனக்கு டெய்லி பண்ணி பண்ணி
ஃபுல்லாக பழக்கம் ஆகிட்டுக்குது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜின் ஷோல்டர் மேலே அடிக்குவீங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ ஒன்றும் பயப்படாத வயன், நான் உங்ககிட்ட ரஃபாக நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. ஜின் உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு உங்களை என்னென்னா கிஸ் பண்ணும். அப்போது டோர் நாக் பண்ணுவாங்க ஜின்னோட அம்மா. ஜின் பையன் சாப்பிட வரல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜின்னை புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி எங்க ஏந்திரிங்க அத்தை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜின் வந்துட்டு உங்கள் 2 கையை பிடிச்சி உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிவிட்டு, அம்மா எங்கள் 2 பேருக்கும் பசி இல்லை, நீங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கோம். அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணி அங்கேருந்து போயிட்டுக்குவாங்க. பட் இந்த ஸ்வாதிக்கோ ஜின்னோட அன்னிக்கோ தெரிஞ்ச உடனே ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. அவங்க 2 பேரும் உங்கள் 2 பேரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக உங்கள் ரூம் டோர்கிட்ட வந்து ஜின் அப்படின்வாங்க. அப்போ ஜின்னு அண்ணி அப்படின்வாங்க. சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜின் ஏதோ சொல்ல போவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஜின்னை பிடிச்சி புல் பண்ணி டக்குன்னு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறமா கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு, அக்கா நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கோங்க, நம்ம 2 பேரும் ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை செஞ்சுன்னுக்குறோம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க கூட ஸ்வாதி கூட இருக்குவாங்கன்னு சொல்லிட்டு, அடி பாவி எதுக்கிட்ட எப்படி சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் மிஸ்டர் கிம் உங்களுக்கு வெளியே போய் சாப்பிடணுன்னா தாராளமாக ஏஞ்சி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள புஷ் பண்ணுவீங்க. பட் ஜின் வந்துட்டு உங்களை பிடிச்சி புல் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு டக்குன்னு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நெக் மேலே ஷோல்டர் மேலே எல்லாம் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக் மேலெல்லாம் அந்த லவ் பைட்ஸ் கொடுத்துனுக்குவாங்க. அப்படியே 2 பேரையும் அண்ட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃபேவரட் டைலாக், அவங்க 2 பேருக்கும் ப்ரைவசி கொடுத்துடலாம். ஒரு வழியாக அவங்க 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கிற லவ் இன்னும் ரொம்ப அதிகமாக ஆகிட்டுக்கோ. ஜின் வந்துட்டு ரொம்ப கேரிங், ரொம்ப லவ் பண்ணின்னுக்குவாங்க பையனை. நீங்களும் அப்படி தான் இருக்குவீங்க. உங்கள் மாமியார் கூட உங்களை ரொம்ப நல்லா பார்த்துன்னுக்குவாங்க. ஸ்வாதியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டுக்குவாங்க. ஜின்னோட அண்ணி என்ன நினச்சிருக்குவாங்கன்னா, ஜின்னுக்கு வேறு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிட்டாக்கா இவங்களெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்கன்னு. பட் நீங்களும் ஜின் கூட சேர்ந்து அவங்க பசங்களை பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணின்னுக்குவீங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுக்கோ. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கேட்கவே வேணாம், ஜின் வந்துட்டு அவங்க சொந்த பையன் மாதிரி பார்த்துன்னுக்குவாங்க. ஜின் கூட அவ்வளோதான், அவங்கள அப்பா அம்மா மாதிரி தான் ட்ரீட் பண்ணின்னுக்குவாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஃபுல் கம்பெனியோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜின்னுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுக்குவாங்க. அவங்க வந்துட்டு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்குவாங்க ஜின்னு. எல்லாருமே வந்திருக்குவாங்க. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்குவீங்க. அப்போ அங்கே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குவாங்க. இப்போ ஜின்னுக்கு சில கொஷின்ஸ் கேட்டுன்னுக்குவாங்க. என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நிற்குவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஐம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ஐம் தேங்க்ஃபுல் டு மை பேரண்ட்ஸ். அப்புறமா என்னோடய மாமனார் மாமியார் இவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னை நம்பி அவங்களோட கம்பெனியோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்கு தான். அப்புறமா என் கூட வேலை செஞ்ச என்னோடய கலீக்ஸ் இவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சக்ஸஸ்க்கு மெயின் காரணமே அவங்க தான், அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குவாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணி ஹெட் டவுன் பண்ணுவீங்க. என்னோட ஏஞ்சல், என் ஒய்ஃப், அவள் என் லைஃப்பில் வந்திருந்தோ என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி கூட பார்த்துருக்கல இந்த மாதிரி ஒரு நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிற்குவோன்னு. அண்ட் கூடிய சீக்கிரம் அப்பா அம்மா கூட ஆக போகிறோம் அப்படின்வாங்க. உங்கள் அம்மா அப்பா, உங்கள் மாமியார், ஜின்னோட அண்ணா அண்ணி எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி கன்ஃபியூஸ்ட் லுக்கில் உங்களையே பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக ஹெட் நோட் பண்ணுவீங்க. அப்போ ஜின்னு, ஆமாம், எங்கள் லவ்வோட சிம்பல், எங்களோட லக்கி சாம் இன்னும் 9 மாதத்தில் எங்கள் கையில் இருக்கும். எனக்கு அது நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வயன், தேங்க்யூ வெரி மச் மிஸ்ஸஸ் கிம். மெயின் எங்களோட டெஸ்டினிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்கேயோ இருந்தால் நம்ம 2 பேரை ஒன்றா சேர்த்து இந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல், என்ஜாய் த பார்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கீழே இறங்கி வருவாங்க.
உங்ககிட்ட தான் வருவாங்க. நீங்கள் வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. ஹேய் ஹலூரியாடி அப்படின்வாங்க. இது ஹாப்பி டியர்ஸு, அப்புறமா ப்ரெக்னென்சி மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்வீங்க. நீ ஏன் இப்படி க்யூட்டாக இருக்கியடி, இன்னும் நம்ம குழந்தை எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சா என்னால் வெயிட் பண்ணவே முடிய மாட்டேங்குதுடி, எப்போ தான் இந்த 9 மாதம் முடியுமோ அப்படின்வாங்க. 9 மாதம் கழிச்சு இவங்க 2 பேருக்கும் ஒரு க்யூட்டான கேர்ள் பேபி பிறந்திருக்கோம். நம்ம ஜின் வந்துட்டு பயங்கர ஹாப்பி, எப்போவுமே அவங்க பொண்ணு கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவாங்க. இப்படியே நம்ம வயனும் ஜின்னும் அவங்க பொண்ணு கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுவாங்க. ரியலாக இந்த டெஸ்டினி எல்லாம் இருக்கா, உண்மையாக நடக்குமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இது ஜஸ்ட் ஒரு இமேஜினரி ஸ்டோரி. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே நம்ம வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸமோட ஒன் ஷாட் பிடிச்சிருக்கோன்னு. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.